ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வார்த்தையை கேட்டோடனே நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்றது எனக்கு நல்லா கேட்குது. எங்கடி போனேன் இவ்வளோ நாள்? என்னடா பண்ணுறது, வீடு வேறு மாறிட்டு இங்கே பேசவும் முடியலை, கத்தவும் முடியலை, எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கேன். இப்போ கூட பாருங்கள், அஸ்கி வாய்ஸில் பேசி யாருக்கும் கேட்காம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ ஒரு வழியாக காலேஜெல்லாம் முடிஞ்சுது, இனி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்ருக்கேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நான் செகண்ட் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த சேனலில் வீடியோ வராதுடா, பிகாஸ் ஆஃப் காப்பிரைட் ஸ்ட்ரைக் நிறைய வந்திருக்கு. அதனால் வந்து இனி இந்த சேனலில் வீடியோ வராது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி இதுவில் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தால் எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அதனால தான் வீடியோவாக போட்டு தெரியப்படுத்தலான்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலோட நேம் வந்து லெவல் டெலியூஷனல் ஃபிக்ஸ். வேணும்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. இல்லைனா நீங்கள் இது கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு ஓகே தான். ஓகே, இது ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இன்னொன்று இம்பார்ட்டண்டான திங் என்னென்னா, நான் ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்பேன் டேக்கு. அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் சைக்கோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். எனக்கு அந்த வீடியோவுக்கு 700 என் சேனல்லையே நிறைய லைக் போன வீடியோ, வியூஸ் போன வீடியோனால் அது மட்டும்தான். அந்த வீடியோ மட்டும்தான். நிறைய லைக்ஸ் ஒரு 200 300 கிட்ட வரும். ஆனால் 700 லைக்னால் அது அந்த வீடியோ மட்டும்தான். அந்த ஹாப்பினஸில் நான் இருந்து பார்த்தேன். நான் எப்பயுமே நான் ரெக்கார்ட் பண்ணுற எஃப்எஃப்பை நான் கேட்க மாட்டேன். எனக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதே கேட்டால் எனக்கு சிரிப்பு வரும். எனக்கு கேட்க இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது சொல்லிவிட்டு நான் கேட்க மாட்டேன். அது சரி, இப்போ நம்ம வந்து என்னென்ன வந்து பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோலாம் போட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்னோடய எஃப்எஃப்லாம் வச்சு எல்லாமே பார்த்துட்ருந்தேன். அப்போ நான் பார்க்கும்போதே கமெண்ட்ஸ்லாம் படிப்பேன். அந்த மாதிரி டேயோட ஒன் ஷாட் பார்த்தேன், கமெண்ட்லாம் படித்தேன். ஒரு பொண்ணு அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கு. நான் அப்போ பார்க்கும்போது 8 days எடிட்டட் காமிச்சிது. இப்போ 10 days or 9 days காட்டும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அக்கா உங்களுக்கு வந்து கூச்சமாக இருக்காதா, இப்படிலாம் பேசுகிறீங்க, இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, உங்கள் சேனலுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் வரலையா, நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களே உங்களுக்கு கூச்சமாகவே இருக்காதா அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. எனக்கு கூச்சமாக இருக்காது. என் சேனலை அந்த பொண்ணு ரெகுலராக பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்கு. நான் ரெகுலராக பார்க்குறீங்கண்ணா, அப்போ நான் எப்படி வீடியோ போடுவேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னை கூச்சமாக இருக்கான்னு கொஸ்டின் பண்ணுறதுல என்ன நியாயம்? உங்களுக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க கூச்சமாக இருக்கா, அதை கேட்கும்போது ஆக்வர்டாக இருக்கா. கேட்காதீங்க, ப்ளீஸ் கேட்காதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. கேட்கவே சொல்லலை. நம்ம வந்து இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கோ, ஒரு மைண்டை ஒரு சும்மா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கோ, இல்லை ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரிக்காகவும் கேட்குறதுக்கு தான் இந்த வீடியோவே. இதனால் ஒரு இதுக்கும் பிரயோஜனம் கிடையாது, சும்மா கேட்குறதுக்கு. இதுவே உங்களுக்கு ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா எதுக்கு கேட்குறீங்க? உங்களை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு கேட்காதீங்க. அப்படி யாருமே உங்களை வீடியோ பார்க்க சொல்லலை. உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கலனா நிறைய சாஃப்ட் ஸ்டாண்ட் போடுற ஆளுங்க இருக்காங்க, நிறைய சேனல் போடுறாங்க. அவங்கள்தான் தேடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோடைய சேனல்ஸில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு கூச்சமாக வெக்கமாக இருக்கா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும்னு நினச்சி நான் பண்ணேன். உங்களுக்கு வந்து அது வந்து விருப்பம் இல்லைனா ஓகே, நான் அதை வந்து குறைச்சிக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற வேன்னு ஒன்று இருக்குது, அந்த வேல சொல்லணும். நீங்கள் இப்போ பேசுனதில் எனக்கு கோவம் தான் வந்துச்சு. நீங்கள் சொன்ன ஒப்பீனியனை என்னால் வந்து எடுத்துக்க முடியல. எப்படி இந்த பொண்ணு இப்படி பேசலான்னு எனக்கு கோவம் தான் வந்துச்சே தவிர உங்கள் ஒப்பீனியன் என் மண்டைக்கே ஏறல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். என் சேனலுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய வந்திருக்கு. வென் யுவர் சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ்டு டு லவ் சிம் வந்து நான் போடும்போது அதுக்கு ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் எடுத்துக்கல. நான் வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. சில பேர்லாம் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம நல்லா இருந்தால் பிடிக்காது, அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இந்த கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. வேணால் இந்த வீடியோ கீழே நான் வந்து ஹாட் ஸ்டாண்ட் போடணுமா போடக்கூடாதா, இல்லை வந்து எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுடைய வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு வேவும் இருக்குது. அந்த வேலை சொல்லுங்கன்றதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு வீடியோ வந்து நான் பிடிச்சதுனால தான்டா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நான் காசுக்காகவோ வேறு எதுக்காகவோ நான் பண்ணலை. இந்த சேனலில் நான் நிறைய எனக்கு இந்த காப்பிரைட்லாம் அவ்வளோவா தெரியாமல் நான் துருன்னு நிறைய காப்பிரைட் பிஜிஎம் யூஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு மணிலாம் வராது. இது வரைக்கும் நான் ரூபா கூட சம்பாரிச்சது இல்லை. அதனால் எனக்கு மணி இந்த சேனலில் வராது.
நான் இதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற சேனலில் வேணால் மணி வர வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, காசுக்காக பேசுகிறேன்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு ₹1 கூட வந்ததில்லை. ஓகே, நான் அவ்வளோதான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் வந்து திரும்பி வந்து வேலை தேடணும், ஒர்க் அதெல்லாம் இருக்குது. படிப்பு முடித்தோடனே நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் என்ன ஆகணும்னு பார்க்கணும்ல. இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுவேன். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். நான் மொத்தம் 3 ஸ்டோரி வச்சுருக்கேன். எஃப்எஃப் நான் வந்து என்னுடைய நியூ சேனலில் வந்து ஒரு போலிங் மாதிரி போடுறேன். அதில் போய்ட்டு ஓட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஓட்டு அதிகமாக வருதோ ஓட் பண்ணி அந்த அந்த எஃப்எஃப்பை நான் போடுறேன். ஓகேடா, எல்லோரும் பார்த்து சாப்பிட்டு பத்திரமா இருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டடீஸை பாருங்கள், அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி. இது ரியல் லைஃப்பில் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கேளுங்கடா. ஓகே, பை பாய்.